குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஆளே இல்லாத கடையில் யாருக்குடா டீ ஆத்துறீங்க அப்படின்ற நகைச்சுவைக்கு ஏற்ற மாதிரி தற்போது திமுக மேடைகள் பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லாமல் யாருமே இல்லாத எம்டி சேரை பார்த்து பொதுக்கூட்ட மேடைகளில் திமுகவுடைய நிர்வாகிகள் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறது அப்படின்றது ரொம்பவே கலாய்க்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு. இணையதளத்தில் இந்த மாதிரி திமுக இருக்கக்கூடிய வெறிச்சோடிய நாற்காலிகள் முன்னாடி திமுக நிர்வாகிகள் பேசுறது அப்படின்றது பல பேரால ரொம்பவே கலாய்க்கப்படுறது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா அப்படின்னும், கூட்டம் இல்லாத இடத்துல எதுக்கு பேசணும், அப்படி பேசியே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டா ஏதாவது யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு போயிடலாம்ல, இந்த மாதிரி மேடை போட்டு எதனால் அசிங்கப்படணும் அப்படின்னு திமுகவுடைய நிர்வாகிகளை கூட ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆதங்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் 2000 ரூபாய் கொடுத்தா கூட மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உட்கார மாட்டாங்க, அந்த அளவுக்கு மக்கள் பயப்படுறாங்க அப்படின்றதான் திமுகவுடைய மேடைகளில் தெரியக்கூடிய விஷயமாக இருக்கு. காலகாலமாக பணத்தை கொடுத்து தான் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய பொதுக்கூட்டங்களில் ஆட்களை வர வச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பேச்சு திறமை உள்ள நபர்கள் யாருமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக திமுகவுடைய நிர்வாகிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க பேசுறது அர்த்தமா இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கே தெரியாம தான் பல பொதுக்கூட்டங்களை பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனாலேயே ரொம்பவே கடுப்பான மக்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய பொதுக்கூட்டம் அப்படின்னாலே தெரிச்சு ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு பொதுக்கூட்டம்னு இல்லாம பெரும்பாலான பொதுக்கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா எம்டி சேர்களாக மட்டும்தான் இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய விமர்சனம் தற்போது எழுந்த வண்ணம் இருந்துட்டு இருக்கு. காசே கொடுக்காம நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் 2-3 மணி நேரம் மக்களை இருப்பிடத்திலே இருக்க வைக்கிறாங்க. நம்மளால ஏன் முடியல அப்படின்ற ஒரு கேள்விதான் பெரும்பாலும் திமுகவுடைய அமைச்சர்களுக்கு எழக்கூடிய கேள்வியாக இருக்கு. முதல்வர் ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, அவங்க மேடையில் பேசும்போது கீழே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியாமல் எழுந்து போகிற பல வீடியோக்களை நம்மளால் பார்க்க முடியுது. காசு கொடுத்தா கூட அமரமாக இருக்கிற மக்கள் நாம் தமிழர் கட்சியுடைய பொதுக்கூட்டத்தை பார்க்கறதுக்கு எப்படி கூட்டம் கூட்டமாக திரண்டு போகிறாங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.